ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், லாஸ்ட் மந்த் வந்து பட்டிலாம் பார்த்து ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி ப்ரைமர்லாம் போட்டு விட்டு போன வீடு ஒரு அமர்நாத்காக தான் வந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறோம். புதுசாக நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி காட்ட போகிறன்றதோடு எதை பற்றி சொல்ல போகிறேன், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மந்த்துன்னா ஒரு 42 டேஸ் ஆகிருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து 2 பேர் பட்டி பார்த்து வெளியே டேர்கட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு ப்ரைமர்லாம் போட்டு விட்டு போயிட்டோம். டைல்ஸ் வேலை, ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ஸ்டாப்பிங்கு. இப்போ மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து ரீஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து முக்கியமாக எதனால வந்து பதிவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பில்டிங் வேலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 by 1 தான். ஒரு வேலைக்காரர் வந்து உள்ளே விட்டிங்கன்னா இன்னொரு வேலைக்காரர் யாருன்னா இருந்தால் அப்படியே வந்து வெளியே ஸ்டாப் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறதாக்கா, நீங்கள் எல்லாருமே ஒன்றா விட்டு இல்லை எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு காசும் வந்து வேஸ்ட் ஆகும், டபுள் வேலையாகும். இதுக்காக தான் சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், டைல்ஸ்காரங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வேலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் செவரு ஃபுல்லாக வந்து அழுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி காரை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனா திருப்பி வந்து நம்ம ப்ரைமர் போடுற மாதிரி ஒரு ஏற்கனவே ப்ரைமர் போட்டது ஒரு பக்கம் செலவு, திருப்பி லேபர் சார்ஜு, ப்ரைமர் சார்ஜு, மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மேஸ்திரி வேலை முடிஞ்ச பிறகு பெயிண்டர் வந்து உள்ளே விடுங்க. யாராக இருந்தாலும் சரி, பெயிண்டர் வந்து உள்ளே விட்டு பட்டி பார்க்குறதோ ப்ரைமர் போடுறதோ, அவங்க வேலை முடிச்ச பிறகு டைல்ஸ் வேலை விடுறதுனா டைல்ஸ் வேலை, இவங்க வேலை முடிஞ்ச பிறகு எலக்ட்ரிஷன் வேலை, அவங்க வேலை முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆச்சேரி ஒர்க்கோ கபோர்டு ஒர்க்கோ இதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிங்க. லாஸ்ட்டாக வந்து பெயிண்டர் வந்து கூப்பிட்டு மறுபடியும் ஃபைனல் ஒர்க் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வந்து முடிச்சுங்க. இது வந்து எதுனால சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு வந்து காசு வந்து அந்த அளவுக்கு வந்து கம்மியாகும், டபுள் வேலை ஆகாது. இது வந்து மெயினாக வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புதுசாக வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகுதுனாக்கா நிறையா காரணமாக வந்து எல்லா வேலையும் வந்து ஒன்றா விட்டு ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படும். அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.